வாமா, வா உட்காரு. மக்களே, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? தங்கச்சி எப்படி இருக்கா? ஸ்கூலுக்கு கரெக்டா போறாளா? அவளுக்கு என்னம்மா, அவ நல்லா தான் இருக்கா. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. உன் மாமியாரும் அவரும் வீட்ல இல்லையோ? மேல இருக்காங்கம்மா, துணி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் கூப்பிடுறேன். என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? என்னாச்சு? நீ எப்படிமா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஆசையா அத்தைன்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். நீங்க வாங்க போங்கன்னு சொல்றேன். அத்தனை சொல்லுமா. ம், சரி. லேஸ்மா, இதுல தேங்காவும் பண்டமும் இருக்கு. இந்தா உள்ள வச்சுட்டு உன் மாமியாரை கூப்பிடுறியா? ம், குடிக்கட்டி எடுத்துட்டு வரையிருமா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரா இல்ல பக்கத்துல தான் போயிருக்காரா? பக்கத்துல தாம்மா, கடை வரைக்கும் போயிருக்காரு. என்னாச்சுமா? ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காண்டி வந்திருக்கீங்களோ? பெரிய பழம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல மக்களே, ஏற்கனவே உன் மாமியார் சொன்னாங்கல்ல கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நாள் கடத்த வேண்டாமேன்னு சொல்லிட்டு மாமியார்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போமேன்ட்டு வந்தோம். 2 பேரும் வீட்டுல தான் இருக்காங்களா இல்ல வெளியே எங்கேயாச்சும் போயிருக்காங்களா? சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. என்னம்மா நீ, நீ யார வந்த? நல்ல கதையா இருக்கே. நான் ஏன் வந்தேன்னா எனக்கு தானே பொண்ணு பாக்குறாங்க, அப்ப நான் தான் வரணும். இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல போல. சரி, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டீ காஃபில எதுவுமே இல்லையா? சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்க. இரு, விஷத்தை கலக்கி கொடுக்குறேன். இருமா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அனிஷா, நீ பேசிட்டு இரு, நான் அத்தையை கூட்டிட்டு வரேன். சரிங்க அண்ணி. வீட்டில் இருக்கும் போது கூட தாவணி தான் போட்டுக்கிட்டு இருப்பியாமா? அப்படியெல்லாம் இல்லை, வெளியே வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு, அதான் கிளம்பியிருந்தேன். அன்னைக்கு நல்லா பேசினா இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்லை நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு. ரேஸ்மா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இல்ல சமந்தி, அவளுக்கே தெரியாது நாங்க வர்றது. அவகிட்ட சொல்லல. நாங்க ஒரு விஷயமா பேசலாமேன்னு சொல்லிட்டு வந்தோமா. சரி, எதுக்கு அதை போன்ல பேசிக்கிட்டு நல்ல விஷயம் பேச போறோம், நேர்லயே போய் பேசிடுமேன்னு சொல்லிட்டு அதான் நேர்ல கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரி சரி. காப்பி ஏதாச்சும் கொடுத்தாலாம்? பேசும்போது மாப்பிள்ளையும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதான் மாப்பிள்ளையே கூப்பிட்டு சொன்னேன். மாப்பிள்ளை இல்ல வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னா, அதான் போன் பண்றதுக்காண்டி போயிருக்கா. அப்படியா? சரி சரி. நீங்க எப்படி இருக்கீங்க சமந்தி? நல்லா இருக்கேன். சரி. இந்த பொம்பளை என்ன, அவரும் பக்கத்துல தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டு? ரகு நிக்கிறத பார்க்கதான் செஞ்சா, அவ பதில் மூஞ்சி திருப்பிட்டு நிக்கா. அண்ணிதான் அண்ணனுக்கு போன் பண்ண போயிருக்கான்னு தெரியுதுல்ல, அப்ப நின்னுகிட்டு இருக்கா? வந்தவங்களுக்கு காப்பி குடிக்காம போ, போய் காப்பி எடுத்துட்டா. சரிம்மா. அப்புறம் உங்க மருமவெல்லாம் எப்படி இருக்கா? உங்க மொவெல்லாம் எப்படி இருக்கா? பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வர வேண்டியதானே சேர்த்து. நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? இல்ல, என் பையனை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். என்ன சம்மந்தி, 1000 தான் இருந்தாலும் நீங்க பெத்தவன் உங்க பையன் ஆக முடியும். இது இவரோட பையன் தானே. என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? அவன் ஏன் அவன் தானே. அத்த, வந்தவங்களை இங்க நிக்க வச்சுட்டு நீ எங்க போனா? காப்பி எதுவும் போட்டு கொடுக்கலையோ? இல்லத்த, பால் எதுவும் இல்ல, அதான் அவர் வெளியே போயிருக்காரு. வரும்போது அப்படியே வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வர சொன்னாத்த. சரி. அந்த அடுக்காலில மேல அந்த ஒரு பொருளை வச்சேன், எடுக்க முடியல. அது கொஞ்சம் வந்து எடுத்து சரியா? எந்த பொருளத்த? அங்க வாயேன்னு சொல்றேன், இங்கே எல்லாத்தையும் சொல்லணுமோ? எடுத்து தரத்த. ரேஸ்மா, அம்மா, மாப்பிள்ள உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா? நல்லதாம்மா இருக்கேன், பாக்குறல்ல. எனக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ அவர் வந்ததுக்கு அப்புறம் பாரு, அவர் என்ன கூப்பிடாம இருக்கவே மாட்டாரு. ரேஷ்மா ரேஷ்மா என்னையே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் நல்லா தான் பாத்துக்கிறாரு. உன் மாமியார் உன்கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே நல்லபடியா இருக்காங்களா? அவங்களும் என்கிட்ட நல்லதாம நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு காஃபி எதுவுமே போடாம இங்க நின்றுட்டு இருந்தேன்ல, அதனாலதான் சிறு சிறுன்னு பேசுறாங்க. வேற எதுவும் இல்ல. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டா? நீ இருமா, நான் எடுத்துட்டு வரேன். சரி. தாச்சாயினி, சொல்லுங்க. மொவ என்ன சொல்றா? நல்லாதான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்றா. பார்த்தா அப்படி எதுவும் தெரியல. சிறு சிறுன்னு அந்த பொம்பளை பேசுது. இவளும் குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு சரியா தெரியல. மறு வீட்டுக்கு வரும்போது கூட எதுவும் அதை பத்தி சொல்லல. இங்க வந்து பார்த்தாதான் அந்த பொம்பளை ஏன் இப்படி சிடிச்சிடுன்னு பேசுதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம சொல்லாம கொள்ளாம வந்ததுனால கோவத்துல பேசிட்டு போறாளோ என்னன்னு தெரியலையே. சொல்லாம கொள்ளாமன்னா என்ன, சோட்டுக்கா வந்து நிக்கிறோம். என்ன ஏதுன்னு மாப்பிள்ள வரட்டும், பேசிட்டு கிளம்ப வேண்டியதான். அந்த பொம்பளை கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினாலும் நீங்க கொஞ்சம் அமைதியாவே இருங்க. எதுவும் பேசிடாதீங்க. என்னதா சைனி, என்னதை யோசிச்சுட்டு இருக்கா? இல்லங்க, அந்த பொம்பளை பேசுற விதமே சரியில்லை. நம்ம வேற சொல்லாம கொள்ளாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். அதான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. சண்டை ஏதாச்சும் வந்துருமா என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. இந்த பொம்பளை குணமே சரியில்லை பாத்தீங்களா? விசாரிக்காம சடன்னு கல்யாணம் அமைதுன்னு சொல்லிட்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு பிள்ளை தான் கஷ்டப்படுதோன்னு தோணுது. அந்த பொம்பளை குணமா முக்கியம், மாப்பிள்ளையோட குணம் தான் முக்கியம். பிள்ளைங்க குணம் நல்லபடியா இருந்தா சரிதான்.
நம்மளுக்கு அமைஞ்ச மாப்பிளையும் சரி என்கிட்ட பேசின வரைக்கும் நல்லாதான் பேசுறாரு. இப்ப அந்த பொண்ணை பார்த்தேன், நம்ம மருமவுல நல்லபடியா அமைதியா தான் இருக்கா. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. எந்த பிள்ளைய பார்த்து மருமவன்றீங்க நீங்க? இல்லையா, இப்ப தாவணி கட்டிக்கிட்டு இங்க நின்றுச்சுலா, அந்த பிள்ளைய தானே விரும்புறேன்னு சொன்னா. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னத தங்கச்சி, அக்காவா இல்ல. நீங்க மாத்தி மாத்தி பேசி குட்டியா குழப்பிடாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குதான் சொன்னேன், இதோட கூட்டிக்கிட்டு வர வேண்டான்னு. இல்ல எதுவும் பேசலையா? நான் அந்த பிள்ளைன்னு பார்த்த உடனே அழகா லட்சணமா இருந்துச்சா, அந்த பிள்ளையதான் விரும்புறியோன்னு நினைச்சிட்டேன். தெரியாம சொல்லிட்டேமா நினைச்சிரியா? நான் எதுவும் பேச மாட்டேன் இனிமே. தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. நீங்க பண்ற உதவியிலேயே எனக்கு பெரிய உதவி. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே போதும். என் கல்யாண விஷயத்துல நீங்க எதுலயுமே தலையிடாதீங்க. ரகு, 1000 இருந்தாலும் அது உன் அப்பா. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. வந்த இடத்துலயாச்சும். வீட்டுல இருக்கனா சரி, ஊருக்குள்ள அப்படி நடந்துக்கிறனா சரி. அதுக்குன்னு வர போற இடத்துல எல்லா இடத்துலயும் இப்படி பேசினா எப்படி? உன்னதான் தப்பா சொல்லுவாங்க எல்லாரும். ஆமா, அவர் பண்ண காரியத்துக்கு மரியாதை தான் ஒரு குறைச்சல். மொன இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானா நான் பாட்டு எழுதி போயிருவேன். நீங்களே பேசி முடிச்சுட்டு வர வேண்டியதுதான். சும்மா இரியா. ம் அனிஷாமா, காப்பியை கொடுத்துட்டு இங்க வா. அங்க நிக்காத என்ன. எதுக்கு வந்திருக்காங்க ரேஸ்மா? ஒரு வார்த்தை கூட சொல்லல வராங்கன்னு சொல்லிட்டு. காலையில இருந்து இங்க 2 பேரும் தானே இருந்தோம். ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா உங்க வீட்ல இருந்து வராங்க இல்லன்னு சொல்லிட்டு? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன விஷயமா வந்திருக்காங்க? என்ன விஷயமா? அதுவும் அந்த ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு பிடிக்கல. பத்துக்கோ, எவ்வளவு சீக்கிரமா வெளியே அனுப்பி விட முடியுமோ அனுப்பி விட்டுரு. அந்த ஆளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. நல்ல குடும்பத்துல இருக்கிற வேண்டாம், அந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் வாயில வரைக்கும் வந்துருச்சு. சரி, ஏதோ உன் முகத்துக்காண்டியும் என் மகனோட முகத்துக்காண்டியும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா அப்பவுமே சொல்லியிருப்பேன், அந்த ஆளை எதுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளவு சீக்கிரமா அனுப்ப முடியுமோ பேசி அனுப்பிவிடுங்க. உன்கிட்ட தான் கேட்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு. ரேஷ்மா, ஏங்க வேல, உன் மாமியாரும் மாமனார்லாம் வந்திருக்காங்க பாத்தியா? பேசிட்டு தாமா வரேன். பார்த்தேன், பால் வாங்கிட்டு சொன்னல, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். பால் வேணா எடுத்து போட்டு கொடு. பால் இருந்துச்சியா கொஞ்சம், அதையே கொடுத்து விட்டுருக்கேன் தங்கச்சிக்கிட்ட. சரி. என்ன விஷயமா ரேஷ்மா? என்னவா? இல்லைங்க, அத்தைக்கிட்டயும் உங்ககிட்டயும் தான் பேசணும்னு சொன்னாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றேன்னு சொன்னாங்கங்க. எனக்கும் தெரியல. அது எப்படி? உன் அப்பா அம்மா தான் கூட வந்திருக்காங்க. வந்திருக்கிறது உன் பெரியப்பனோ அவனோட மோகனோ. உன் குடும்பம் தான் 4 பேரும் வந்து நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? என்ன விஷயம் கேட்கலாம், வயத்து வந்து பதில் சொல்றியா? அத்தை கத்தாதீங்க அத்தை, வெளியே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் கேட்கும். எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் தெரியணுமா என்ன? இப்படிதானா? எப்படி? என்ன பத்தி எப்படி தெரியுது? பஜாரி மாதிரியா? உன் பொண்டாட்டி பாருல, என்ன பத்தி எப்படி என்ன வார்த்தை சொல்றான்னு சொல்லிட்டு. பெத்த தாய பஜாரி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ நல்லா வேடிக்கை பாரு. அத நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீ பேசுனதுக்கு அர்த்தம் அதான். ஐயோ அத்தை, தெரியாம சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் சத்தம் போடாம பொறுமையா பேசுங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. கேட்டுக்கலாம் உன் பொண்டாட்டி சொல்றது. என் வீட்டுல வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் போல. நானு எப்படி வாயை மட்டும் தான் மூடணுமா, இல்ல மத்தத்தையும் சேர்த்து மூடிக்கிட்டு ஓரமா உட்காரணுமா? என்ன எதுவும் பொண்டாட்டிக்கிட்டு கேட்டு சொல்லு. நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ரகு சொன்னா எல்லாத்தையும், நீயும் அவனை விரும்புறீங்கன்னு சொல்லி. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி சொன்னாமா. அதான் அதை பத்தி உன் அண்ணன்கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். நீ எதுவும் கவலைப்படாத சரியா? என் மகனோட விருப்பம் தான் எங்க விருப்பம். உன் அம்மா கிட்டயும் உன் அண்ணன்கிட்டயும் பேசி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிவு பண்ணிடுறோம். கல்யாணம் முன்ன பின்ன நேரம் பண்ணி கழிச்சு இது பண்ணிக்கணும்னா கூட பரவாயில்ல. 2 வருஷம் 3 வருஷம் கூட பாத்துக்கலாம். இப்ப பேசி முடிச்சிரும். என்னம்மா? அம்மா, என்னமாக்கா? அவங்க என்கிட்ட பேசுவாங்க, ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லல. நீங்க கல்யாணம் வரைக்கும் யோசிச்சிட்டீங்களா? அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்கா. வீடுங்க, பயந்துர போறா. நீங்க ஏன் வந்தீங்க? தலை இழுத்து. என்னதுமா? தலைவலிக்கு நான் உள்ள போறேன். ஐயோ செத்தானிக்கு. நல்ல பிள்ளையா இருக்கா. என்ன கொஞ்சம் பயந்து சுபாவம் நினைக்கிறேன். பேசினோடனே ஓடிட்டா. யாரு? அவ பயப்படுவா? பயம்லாம் இருக்காது. என்ன பேசுறதுன்னு தெரியாம ஓடி இருக்கா, வேற எதுவும் இல்ல. அம்மா கிட்ட நீ பேசும்போது பார்த்து பேசு. இந்த மாதிரிலாம் பேசாத நீ. நான் தப்பா பேசினேனா? இப்ப அது விஷயம் இல்ல. எதுக்கு வந்திருக்காங்க? உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க, அதனாலதான் போன் பண்ணேன். எனக்கும் தெரியாது. என்ன ஏன் குதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க? என்னாச்சு? இல்லண்ணே, கால அடிபட்டுட்டு அதான் வலிக்குதுண்ணா. ஐயோன்னு பார்த்து நடந்து வர மாட்டியா? கண்ணு எங்க பின்னாடியா வச்சிருக்க? நான் என்ன அடிபடணும்னு வேண்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பேன். அது லைட்டா பட்டுட்டு அதுக்குன்னு சும்மா யாருக்காச்சும் கண்ணு பின்னாடி இருக்குமா என்ன? உனக்கு மூளை மண்டக்குள்ள தானே இருக்கு, பின்னாடி எங்கேயாச்சும் இருக்கா? இந்த வாய் தான் உனக்கு. நீ சொன்னா நானும் சொன்னேன். ராமே, சொல்லுங்கம்மா. முதல்ல போயிட்டு உன் மாமனார் மாமியார் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டுட்டு அனுப்புற வழிய பாரு.
எனக்கு அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஆள் நம்ம வீட்டு நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ஆள் மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கோ, வாங்கன்னு கூட கூப்பிட்டுக்க மாட்டேன். ஏதோ ரேஸ்மாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்களே கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு தான் அவ அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்னன்னு பேசிட்டு அனுப்பிடுற வழியை பாருங்க. அத்தை என்ன 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 சொல்லு, என்ன சொல்லு. ரேஷ்மா கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. இங்கனே இரு, அங்கனே இங்கன்னு குதிச்சுக்கிட்டு வராத என்ன. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு ரகுவை பிடிச்சிருக்கு தானே? அண்ணி இங்க பாரு, என்னடா இவ்வளோ நேரம் அமைதியா இருந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து உன்கிட்ட பேசுறாளே நினைக்காத. எனக்கு அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல, உனக்கு உண்மையாவே ரகுவை பிடிச்சிருக்கு தானே? உன் அண்ணன் வேண்டான்னு சொல்றான், உன் அம்மா வேண்டான்னு சொல்றாங்கன்னுட்டுக்காண்டி அவனை வேண்டான்னு சொல்லிட மாட்டியே? அவங்க இல்லைன்னாலும் நீ அவன் தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கல்ல அண்ணி. இங்க பாரு மனிஷா, இந்த கல்யாணம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் சுமூகமாலாம் முடிஞ்சிடாது. அதுவும் உங்க அம்மா பேசிட்டு போற பேச்சு பார்த்தாலே உனக்கு தெரியும். ரகுவோட அப்பாவை எவ்வளவு மட்டம் தட்டி பேச முடியுமோ அவ்வளவும் மட்டம் தட்டி பேசுறாங்க. இதுல உன்னை அங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க வந்திருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடா தான் போகும். அது உனக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ அதை பொறுத்துதான் இந்த கல்யாணம் நடக்கிறது. ரகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன் விஷயத்துல. நீயும் அதே மாதிரி இருந்தனா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உன் அண்ணன் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாப்பேன். இல்ல அப்படின்னா நீ தெளிவா இப்பயே சொல்லிரு. அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாத. அண்ணி என்னம்மா? காஃபி கொடுத்துட்டேன். அம்மா உங்களை வர சொன்னாங்க. சரிம்மா. இங்க பாருமா நிஷா, இப்போ உன்னை கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னா உனக்கு என்ன வேணும்ன்றதுல நீ தெளிவா இரு. நான் உன்னை கன்ஃபியூஸ்லாம் பண்ணல. உனக்கு ரகு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சொல்ல வச்சு தைரியம் வேணும். அதையாச்சும் சொல்லுவல்ல. அந்த வரத யோசிச்சு முடிவேடு. உன் அண்ணனும் அம்மாவும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ரகுவையும் யோசிச்சுக்கோ. அக்கா அக்கா உன்கிட்டதான். சொல்லு. எனக்கு எனக்கு அண்ணியோட தம்பிய உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற அதானே அக்கா? முன்னாடியே தெரியும் அக்கா. ஆனா நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. நீ ஏன் சொல்லுவேன்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ சீக்கிரமா சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டியோ அக்கா? சும்மா சொன்னேன் கிண்டலுக்காண்டி. அவரும் மேல விருப்பப்படுறாரு, உனக்கும் விருப்பம் இருக்குன்னு தெரியும். அந்த விருப்பத்தை அம்மாவை எதிர்த்து பண்ண முடியுமா அக்கா? இங்க பாரு மனிஷா, உனக்கு என்ன தேவைன்றத நீதான் முடிவு பண்ணணும். உனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னா நீதான் உங்ககிட்ட பேசணும். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டு நின்னுட்டாரு. இதுக்கு மேல அவங்க உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத அந்த இடத்துல போயிட்டு சொல்ல வேண்டியது நீதான். அண்ணி பேசினத நானும் கேட்டேன். அவங்க சொல்ற மாதிரி அம்மா இவ்வளோ சீக்கிரத்துலலாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அம்மா 2 பேருக்கும் வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சொல்லல? யாரு? எப்ப பார்த்தாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி. அண்ணனோட கல்யாணத்துல ஜஸ்ட் அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க. அம்மா எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா நீ அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என்ன வேணும்ன்றத நீ முடிவு பண்ணு. என்னை பத்தி, அம்மாவை பத்தி, அண்ணனை பத்தி எல்லாம் யோசிக்காத. உன் வாழ்க்கை, உன்னோட விருப்பம். உனக்கு என்ன தேவையோ அதை நீ முடிவு பண்ணு, சரியா? தெருவுல போறவன் கண்டவனுக்கு எல்லாம் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சியோ நீ? கண்டவன் யாரு கண்டவன்? நீ பாத்தியோ? ஊர் மெஞ்சுக்கிட்டு கிடக்கிறத நீ பாத்தியோ? ஏன் நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியுமா? ஊர்லதான் உங்க மானம் கொடி கட்டி பறக்குதே, இதுக்கு மேல என்ன? இங்க பாரு, முடிவா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற தக்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இங்க பாருல, உன் மாமியாருக்கும் உன் மாமனாருக்கும் என்ன மரியாதை கொடுக்கணுமோ எல்லா மரியாதையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இங்க நின்னுக்கிட்டு இதே பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போய் தான் அலைவாங்க 2 பேரும் சொல்லிட்டேன். யாரோ ஒருத்தவங்களுக்காண்டி கூட நின்னுக்கிட்டு பாவத்துக்காண்டி இங்க வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாம வந்த வழியை பார்த்துக்கிட்டு கிளம்ப சொல்லிடு. என் பிள்ளைய பார்த்து பொண்ணு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்கற வேலை இவங்களுக்கு இல்ல. அந்த தகுதி எல்லாம் அவனுக்கு இல்ல. என் பிள்ளைக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணி என் பிள்ளைங்க கிட்ட சம்மதம் கேட்டு கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு. கடைசி நிமிஷத்துல வந்து குட்டியை குழப்பாம சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், என் பிள்ளைங்க விஷயத்துல யாரு மூக்கு நுழைச்சாலும் எனக்கு பிடிக்காது. அது உன் பொண்டாட்டி குடும்பமா இருந்தாலும் சரி, மரியாதை மானத்தை வாங்கிட்டு விட்டுருவேன். என்ன கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த புதி புதிக்கீங்க நீங்க? சும்மா இருங்க, நம்ம பேசிக்கலாம், சண்டை வந்துடாம.
நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உன்னையும் பிள்ளைய ரோட்ல போற மாதிரி ஒண்ணுமே இல்லாம அனுப்பல. இந்த பொம்பளை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா நீ? இப்ப அந்த பிள்ளை பொண்ணு கேட்டுதான் நாங்க வந்திருக்கோம். அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியது அந்த பிள்ளையதான். கல்யாணம் பண்ணி வாழ பழகுவோன்னு இந்த பொம்பளை இல்லையே. ரேஷ்மா, ஆ, உனக்கு இத பத்தி தான் பேச போறாங்கன்னு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியாம எப்படில இருக்கும்? இல்ல தெரியாம எப்படி இருக்கும்? அப்படியே ஊமை கொட்டான் வேஷம் போட்டுக்கிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அப்படியே நிக்கா பாரு கள்ளி மாதிரி. இவளுக்கு தெரியாம எப்படி இருக்கும் சொல்லு? ஐயோ சமந்தி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவகிட்ட சொல்ல கூட இல்ல. நாங்க இப்ப வந்து இங்க பேசினதுதான். அவகிட்ட நாங்க எதுவுமே சொல்லவே இல்ல. அரைச்சி வாய முடுங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி விட்டுருக்காத. என்ன உரிமை ஏன் மவளை பண்ணிக்கிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஏன் மவளை பொண்ணு கேட்கற உரிமை இவனுக்கு என்ன இருக்கு? இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வெளிய மரியாதையா பேருங்க சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, மான் கெட்டு போய் தான் அலைவீங்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல ஏன் மவளை வாக்கப்பட வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. என் மவளுக்கு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி எல்லாமே நல்லபடியா கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி பேசி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், கெடுத்து விட்டுறாதீங்க. நல்லா இருப்பீங்க, வெளியே போயிருங்க. இங்க பாருமா, எங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்ல கட்டினா உன் பிள்ளையதான் கட்டணும்னு. ஏதோ என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டான்ன்றதுக்காண்டி இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா இங்க வந்து பிச்சை எடுக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இந்த மாதிரி அப்பனுக்கு போறதா பிச்சை தான் எடுக்கணும். போய் குப்பையில போடி. மாசம் 25,000 மாசம் 25,000. இப்ப நான் பாத்திருக்க மாப்பிள்ளையோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 85,000. கவர்மெண்ட் உத்தியோகம், நல்ல வேலை. என் மொபைல் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஆயுசுக்கும் அவன் உட்காந்து திம்பா. மோவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சி மோவங்கிறான் பாருங்க. இந்த ஆளு பெத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் மோவன் அங்க திரியவா இங்க திரியவான்னு சொல்லிக்கிட்டு 3 வேளை சொத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். பிறந்த கொஞ்ச நாள்லயே அம்மாவை கொண்ட பாவி தானே இவன். அத்தை, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ரேஷ்மா, அடைச்சி வாய முடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவங்க எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை பொண்டாட்டி வீட்டு பக்கம் பேசினாதான் என்னவா? இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாங்களே, ஏன் உன் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாம இங்க வந்து நிக்கிறாங்க. ஒரு வார்த்தை உன் தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டீங்களா? நீங்க ஏன் மேல கொதிச்சுக்கிட்டு வரீங்க? உங்க அம்மா பேசின பேச்சுக்கு இந்த இடத்துல என் தம்பி பழைய ரகுவா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நடக்கிறத வேற. மரியாதை கெட்டு போய் அலைஞ்சிருப்பீங்க. அவன் ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அமைதியா இருக்கானா, ஒண்ணு நான், இன்னொன்னு உங்க தங்கச்சி. போயிட்டு உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசலாம். ரோட்ல போறவன் பிச்சைக்காரன், அந்த ரோட்ல போறவன் பிச்சைக்காரன் மேலதான் உன் தங்கச்சி ஆசைப்பட்டு இருக்கான். இங்க பாரு, கண்டபடி வாய்க்கு வந்ததை பேசுன மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே பெத்த வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்க அடிமையா இருக்கிறதுக்கு நான் அங்க போயிட்டு மகாராணியாவே இருந்துட்டு போயிருவேன். மனசாட்சின்னு கொஞ்சமாச்சும் இருந்துச்சுன்னா, உன் தங்கச்சி உள்ளதானே நின்னுகிட்டு இருக்கா, போய் கேளுங்க. அவளோட விருப்பம் இல்லாமதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்களா? என் தம்பி ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. முதல்ல போயிட்டு உங்க வீட்டு பொண்ணு வளர்ப்பு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஏன் தம்பிய பத்தி பேச வந்துடலாம். உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க இல்ல யாருமே இல்ல நினைச்சீங்களா? இங்க பாருங்க, அவனுக்கு எல்லாருமே இருக்கும். அக்கா, அண்ணன், அம்மா, அப்பா, அந்த எல்லாருமே இருக்கும். நீங்க சொன்னீங்களே பிறந்த கொஞ்ச நாள்ல அம்மாவை இழந்துட்டான்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு அம்மா அதோ நின்னுட்டு இருக்காங்களே, அவங்கதான் அவனோட அக்கான்னா. அவனுக்கு என்ன பிரச்சனைனா அவன் கூடயே இருப்பேன். முதல்ல உங்க வீட்டு பொண்ணு கிட்ட போயிட்டு நீ அவனை விரும்பனியா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் என் தம்பிய பத்தி பேச வந்துடலாம். இவ வாய்க்கு வந்தபடி போய் சொல்றாள, அவன் தம்பிய பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம உன் தங்கச்சி மேல வீணா பழி போடுறா. அவகிட்ட போய் கேட்டோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அததான் நானும் சொல்றேன், போய் கேளுங்க. இப்பவே கூட்டிட்டு வரேன். இங்க கூட்டிட்டு வந்து அவளை சொல்ல வைக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவ சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டல மட்டும் பாருடி. என் மொபைலோட வாழ்க்கையா கெடுக்கலான்னு பாக்க நீ உனக்கு இருக்குது இன்னைக்கு. மனுஷா மனுஷா, என்ன உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டேனா? பேசுமா, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. வாயை மூடிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, குட்டை குட்டை குனிஞ்சுக்கிட்டே இருந்தானா குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்க? இந்த பொம்பளை அவ்வளவு பேச்சு பேசுல, திருப்பி பேசலாம்ல நீ. லூசா நீ? அமைதியா இருக்க. இங்க பாரு ரகு, நீ யாருக்காண்டியும் நீ உன் தன்மானத்தை எழுந்துடாத. முக்கியமா எனக்காண்டி நீ என்ன பத்தி எல்லாம் யோசிக்காத. இவங்கள பத்தி வந்த முதல் நாளே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாரு ரகு, நீ யாருக்காண்டியும் அமைதியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய். நீ என்ன வருத்தப்படுற ரகு? நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. நீ வருத்தப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு புரிஞ்சுச்சா? இங்க வாணி சொல்லுமா, உனக்கு என் பையன் ரகுவை பிடிச்சிருக்கு தானே? சொல்லுமா, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இந்த பொறுக்கி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லு. இந்த பொறுக்கிய நான் விரும்பவே இல்ல. இந்த பொறுக்கி தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என் அம்மா பேசுனதுதான் உண்மை. என் அம்மாவும் என் அண்ணனும் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாயை திறந்து உண்மையை சொல்லி சொல்லுடி. அம்மா இருங்க,
அவ என்ன சொல்றாளோ அவளா சொல்லட்டும், நீங்க சொல்லி தராதீங்க. நான் எங்களை சொல்லி கொடுத்தேன், அதுதான் உண்மை. சொல்லுடி. தயவு செஞ்சு என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லு. உன் அம்மா மிரட்டுறாங்கன்றது கண்டியில மாத்தி மாத்தி போய் சொல்லாத. ஏன் அவளுக்கு நீ சொல்லி தராத. வாயை திறந்து உண்மை எதுவோ சொல்லு. என்ன சொல்லணும்? அந்த பொறுக்கிய நான் விரும்பலன்னு சொல்லு. மனிஷா, அவனை நீ விரும்பினியா? நீ சொல்லிதான் இங்க வந்து நின்று இருக்காங்களா அவங்க? உன்கிட்ட தான் கேட்கறேன், பதில் சொல்லு. மனிஷா பதில் சொல்லு. சொல்லு மனிஷா. சொல்லுமா, அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. சொல்லுடி. நான் யாரையுமே விரும்பல, எனக்கு யாரையுமே பிடிக்கல, நான் யாரையுமே விரும்பல, நான் யாரையுமே லவ் பண்ணல. இப்ப புரியுதா உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? உனக்கு இப்ப புரியுதா? அம்மா ஏன் இவ்வளவு கோவப்பட்டன்னு உனக்கு தெரியுதா? நான் பெத்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது, உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம 2 பேருக்கும் தெரியாத விடவா இவனுக்கு தெரிஞ்சிட போதே. இவன் ஏதோ இவளை பார்த்த உடனே புடிச்சு போயிருக்கோம். எப்படியாச்சும் அதையும் இதையும் சொல்லி மயக்கி பார்த்திருப்பான். என் பிள்ளை முடியாதுன்னு சொன்ன உடனே சரி குடும்பத்துல போயிட்டு அவன் என்ன விரும்பினா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு கதையை சொன்னா இவங்களும் இழிச்சுக்கிட்டே விசாரிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். அதையும் நம்பி நீ அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி என்ன பார்த்து மரியாதை கெட்டு போயிரும் சொல்றா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இருக்க. என்ன மனிஷா? என்னடி என்ன? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அப்படியே உன் அப்பா அம்மா வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். என் மாவ மூஞ்சில அடிச்சா மாதிரி இந்த பொறுக்கிய நான் விரும்பலன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல இங்க நின்னுகிட்டு இருங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கெட்டு போயிரும். வெளியே போங்க. நீ உள்ள போமா. இங்க பாருங்க, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க தனியா மனுஷாவை கூப்பிட்டு கேளுங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். வாயை மூடிக்கிட்டு உள்ள போறியா, சில உன் அப்பா அம்மா கூட வெளியே போறியா? எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இங்க பாருங்க அத்தை, இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தானா அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. என் தங்கச்சி தெளிவா சொல்லிட்டு போயிட்டா, இவனை நான் விரும்பலன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல இங்க நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. தயவு செஞ்சு வந்த வழியை பார்த்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. வெளியே போங்க. ரேஸ்மா, அமைதியா இரு. ஐயா ரகு, வா ரகு, வீட்டுக்கு போவோம். ஐயா ஐயா ரகு, போலாமா? ஐயா அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால. ஓ, நாளைக்கு ஆபீஸ்க்கு போகாம லீவ் போடு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்றேன். நாளைக்கு பேசி முடிச்சிருவோம். இல்லன்னா கண்ட பொறுக்கி என் தட்டை தூக்கிக்கிட்டே என் பிள்ளைய பொண்ணு பாக்கன்னு வந்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு கிடப்பானுங்க.